வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொழில்நுட்பங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் மலிவான விலையில் அடித்தட்டு மக்களை சென்றடைய வேண்டும். சென்னை ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வேண்டுகோள். முந்தைய ஆட்சியில் வங்கித்துறையில் ஊழல் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு வங்கித்துறைக்கு புத்துயிர் கிடைத்தது என்றும் பெருமிதம். தமிழ் முகமூடியை அணிந்து தமிழர்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். ஏமாற்ற நினைப்பவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டம். தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் பள்ளிக் கல்வியை மாநில மொழிகளில் வழங்க நடவடிக்கை. தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட 22 மொழிகளில் கல்வி கற்பிக்கப்படும் என அறிவிப்பு. தாய்மொழியில் கல்வி என்ற சிபிஎஸ்இ முடிவுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரவேற்பு. சிந்திக்கும் திறனுடன் ஆராய்ச்சிக்கான காரணத்தை அதிகரிக்கும் என்றும் பெருமிதம். கொரிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் இரட்டையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி முன்னேற்றம். அரையிறுதியில் சீனாவின் லியாங் வாங் ஜோடியை வீழ்த்தி அபார வெற்றி. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மக்கள் மீது அரசு வைத்த நம்பிக்கை காரணமாகவே இந்தியா இன்று பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்று ஆளுநர் ஆர்.என். ரவி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் எண்ணி துணிக திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோர் மத்தியில் ஆளுநர் ஆர்.என். ரவி உரையாற்றினார். அப்போது பேசிய ஆளுநர், தோல்விதான் நம்மை வெற்றியை நோக்கி நகர்த்தும் என்று கூறினார். புதிய தொழில் முனைவோர்கள் அனைவரும் தேசத்தின் சொத்துகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள்தான் இந்தியாவின் நம்பிக்கை என்றும் கூறினார். தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் விரோதமான செயல்களை செய்து கொண்டு தமிழ் முகமூடி போட்டுக்கொண்டு சிலர் தமிழர்களை ஏமாற்றி விடலாம் என தப்பு கணக்கு போடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாற்றில் நடைபெற்ற முத்தமிழ் பேரவையின் 42ஆம் ஆண்டு இசை விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய முதலமைச்சர், தமிழ் முகமூடி அணிந்து தமிழர்களை ஏமாற்றி விடலாம் என சிலர் கணக்கு போடுகிறார்கள். அவர்கள் போடுவது தப்பு கணக்கு என்பதை இந்திய மக்கள் அனைவரும் தக்க பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்தார். சில தமிழுக்கும் தமிழருக்கும் விரோதமான செயல்களை செய்து கொண்டே தமிழ் முகமுடியை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போடுகிறார்கள். ஆனால் அவர்கள் போடுவதெல்லாம் தப்பு கணக்கு தான். அதை புரிய வைக்கும் வகையில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தக்க பாடத்தை புகட்டுவார்கள். தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் தமிழ் உள்ளிட்ட 22 மாநில மொழிகளில் கல்வி கற்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் முதற்கட்டமாக 5ஆம் வகுப்பு வரையிலும் அதன் பிறகு 8ஆம் வகுப்பு வரையிலும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட 22 மொழிகளில் கல்வி கற்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிக் கல்வி மட்டுமின்றி உயர்கல்வியையும் அந்தந்த மொழிகளில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தாய்மொழியில் கல்வி கற்பது சிந்திக்கும் திறனை மட்டுமல்லாது ஆராய்ச்சிக்கான காரணங்களையும் அதிகரிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமித் ஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாய்மொழியில் கல்வி வழங்க முடிவு செய்திருக்கும் சிபிஎஸ்இ முடிவு வரவேற்புக்கு உரியது என்றும் இதற்காக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் உரிமை திட்டத்திற்கான முகாமை தருமபுரியில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி வைக்க இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தகுதி வாய்ந்த மகளிர் ஒருவர் கூட விடுபடாமல் இந்த திட்டம் போய் சேர வேண்டும் என்பதால் விண்ணப்பங்கள் வழங்கும் பணி ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மகளிரின் முன்னேற்றத்தில் பெரும் பங்காற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் திட்டம் 1989ஆம் ஆண்டு கருணாநிதி ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்ட அதே தருமபுரி மண்ணில் மகளிர் உரிமை திட்டத்திற்கான முகாமை வரும் திங்கட்கிழமை தொடங்கி வைக்க இருப்பதாக கூறினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் குமணன்சாவடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேளாண் திட்டங்களில் மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்துவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். விளைபொருட்களில் உற்பத்தி செய்யறதுக்கான வேளாண்மையில் அரசு எந்த திட்டமும் இல்லை, எந்த கவனமும் இல்லை. உலகத்துக்கு வேளாண்மை எப்படி செய்யறதுன்னு கற்றுக் கொடுத்த ஒரு இனம்
பக்கத்தில் போய் கடன் வாங்கிட்டு இருக்குது. இந்தியா வெங்காயத்தையும் பருப்பையும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யுது. நாம் தமிழர் ஆட்சி வந்தால் குறையும். ஏன்னு சொல்லுங்க. நானே வேளாண்மை செய்வேன், அரசே செய்யும். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் போலி டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது தொடர்பான வழக்கில் 3 மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேசமயம் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரில் பதிவான வழக்கில் காவல்துறை விசாரணையை தொடரலாம் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் 3 மாதத்தில் விசாரணையை முடித்து இறுதி அறிக்கையை உரிய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மணிப்பூர் சம்பவம் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி. ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். மணிப்பூர் மக்கள் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிற வன்கொடுமைகள் அல்லது அவர்களுடைய துன்ப துயரங்களை நாம் விவரித்து சொல்லிவிட முடியாது. ஆனால் திரு மோடி அமைதி காத்திருந்தார். பாராளுமன்றம் கூடுகிற அன்றைக்கு ஒரு வீடியோ வெளியானதற்கு பின்னர் மோடி வாய் திறந்து பேசுகிறார். மணிப்பூர் கொழுந்து விட்டு எறிகிற பொழுது அது பாராளுமன்ற தேர்தலின் போது யாரும் பேசுவது கூடாதா? தேர்தல் என்பது எதற்காக? யார் அரசு ஆட்சியில் அமர வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக. இன்றைக்கு மணிப்பூர் மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும் என்றுதான் எல்லோரும் பேசுவோம். மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் ராமன் 2 என்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்கைரூட் ராமன் 2 என்ற ராக்கெட் என்ஜினை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் அந்த என்ஜின் நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ மையத்தில் சோதனை செய்யப்பட்டது. 2 கட்டமாக நடைபெற்ற சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தும் பணி நிறைவடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பீச், வேளச்சேரி, எம்ஆர்டிஎஸ் மற்றும் சென்னை எழும்பூர், விழுப்புரம் பிரிவுகளில் வருகிற டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியுடன் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி நிறைவு பெறும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஜோலார்பேட்டை மற்றும் அரக்கோணம், ரேணிகுண்டா பிரிவுகளில் 2024 செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோல பல்வேறு இடங்களில் சிசிடிவி பொருத்தும் பணி 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்விக்கு உடலும் வெற்றிக்கு மனதும் வளைய வேண்டும் என்று முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் தனியார் கலை அறிவியல் கல்லூரி தொடக்க விழாவில் அவர் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளம் வயதிலேயே உடல் வளைந்தால்தான் வாழ்க்கை வசப்படும் என்கிற கருத்தை நடன மற்றும் யோகா பயிற்சி மூலம் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்றார். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு வாகன நிறுத்தம் தொடர்பான வழிகாட்டும் நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளன. தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் சென்னை பெருநகர போக்குவரத்து நெரிசலை கையாளுதல் தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சாலை சீரமைப்பு, நடைபாதை கடைகள் மற்றும் துரித உணவகங்களை ஒழுங்குபடுத்துதல், வாகன நிறுத்துமிடம் குறித்த நீண்டகால வழிமுறைகள் உருவாக்குதல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. அப்போது சென்னையின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மாநகராட்சி, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போக்குவரத்து காவல் பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டனர். தமிழகத்தில் முதியோர் உதவித்தொகையை 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாக உயர்த்த அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, முதியோர் உதவித்தொகை உட்பட உயர்த்தப்பட்ட உதவித்தொகைகள் ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் என கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி சொன்னதை சொன்னபடி செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே 7வது ரோஸ்கார் மேளா வேலை வாய்ப்பு பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எல். முருகன் 109 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல். முருகன், இதுவரை 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மிகப்பெரிய கல்வி புரட்சியை ஏற்படுத்தவே புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாக கூறினார். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அந்த வகுப்பறையில் இருந்து உலக அரங்கிற்கு நமது கல்வியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதும், அது மட்டுமல்ல, இந்தியா இளைய நாடு, 60% மேல் இளைஞர்கள் இருக்கின்ற நாடு. அதனால ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதுதான் புதிய கல்விக் கொள்கை. இதுல நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடியது என்ன என்றால், தமிழகம் போன்ற மாநிலங்கள் இதை உடனேயே பின்பற்றி அதை நடைமுறைப்படுத்தி மாணவர்களின் தரத்தை மேம்படுத்த வேண்டும்.
சிப்காட் அமைக்க விளைநிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் சிப்காட் தொழிற்பூங்கா அமைப்பதற்காக விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படாது என்பதை கொள்கை அறிவிப்பாக தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்றும், செய்யாறு தொழிற்பூங்கா விரிவாக்கத்திற்கு நிலம் எடுக்கும் திட்டத்தை ரத்து செய்து உழவர்களின் வாழ்க்கையில் அரசு விளக்கேற்ற வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கைத்தறியில் உற்பத்தி செய்யக்கூடிய 11 ரகங்களை விசைத்தறியில் உற்பத்தி செய்யக்கூடாது என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 11 வகையான கைத்தறி ரகங்களை விசைத்தறியில் உற்பத்தி செய்யக்கூடாது என்ற உத்தரவை வரவேற்றுள்ள விசைத்தறி தொழிலாளர் சங்கத்தினர், சில ரகங்களை விசைத்தறியாளர்கள் உற்பத்தி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் G20 கூட்டத்தை முன்னிட்டு 4 நாட்களுக்கு ஆளில்லா விமானம் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. G20 கூட்டம் சென்னை மற்றும் மாமல்லபுரத்தில் வரும் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் வெளிநாட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். மேலும் கிண்டி மற்றும் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களிலும் தங்குகின்றனர். எனவே வரும் 23ஆம் தேதி முதல் 26 வரை இப்பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை IITயின் 60வது பட்டமளிப்பு விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விருதுகளையும் பட்டங்களையும் வழங்கினார். விழாவில் பேசிய தலைமை நீதிபதி சந்திரசூட், அபரிமிதமான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இணையான வளர்ச்சி நீதித்துறையில் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார். மேலும் தொழில்நுட்பங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அதன் பயன்கள் மலிவான விலையில் அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என வலியுறுத்திய அவர், உச்சநீதிமன்றத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சோதனை அடிப்படையில் பயன்படுத்தப்படுவதாக கூறினார். முந்தைய ஆட்சியில் வங்கித்துறையில் நடைபெற்ற ஊழல்களால் வங்கித்துறையின் முதுகெலும்பே தகர்ந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு பணிகளுக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 70,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, வங்கி அமைப்புகள் மிக வலுவாக இருக்கும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக கூறினார். முந்தைய ஆட்சியில் வங்கித்துறை சீரழிவில் இருந்ததாக குற்றம் சாட்டிய பிரதமர், முந்தைய ஆட்சியில் வங்கித்துறை 140 கோடி மக்களுக்கு இல்லை என்றும், குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கானதாக இருந்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். கர்நாடகா, ராஜஸ்தான் என தேர்தல் நடக்கும் மாநிலங்களுக்கு செல்லும் பிரதமர் மோடியால் மணிப்பூருக்கு செல்ல முடியவில்லை என ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் விமர்சித்துள்ளார். ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய கெலாட், மணிப்பூர் வீடியோ குறித்து பிரதமர் மோடி பேசியபோது ராஜஸ்தான், சத்தீஸ்கர் அரசுகளுக்கு சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என்றதை விமர்சித்தார். மணிப்பூரில் பாஜக தான் ஆட்சி செய்கிறது என்ற கெலாட், மணிப்பூருக்கு பிரதமர் மோடியால் செல்ல முடியவில்லை என்றால் அங்கிருக்கும் நிலை குறித்து ஆலோசிக்கவாவது செய்யுங்கள் எனவும் கூறியிருக்கிறார். இந்தியா, வங்கதேசம் மகளிர் அணிகளுக்கு இடையே பரபரப்பாக நடைபெற்ற 3வது ஒருநாள் போட்டி சமனில் முடிந்தது. டாக்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய வங்கதேச மகளிர் அணி 50 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன்களை சேர்த்தது. பின்னர் 226 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இந்திய மகளிர் அணி 50 ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 225 ரன்கள் எடுத்தது. கடைசி பந்தில் இந்தியாவின் வெற்றிக்கு 1 ரன் தேவைப்பட்டபோது மேக்னாஸ் சிங் அவுட் ஆனார். இதனால் பரபரப்பான ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி ஆட்டம் சமனில் முடிந்தது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் கடைசி போட்டி டை ஆனதால் தொடரும் சமனில் முடிந்தது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் சீனாவின் லியாங் வாங் ஜோடியை இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி எதிர்கொண்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் முதல் செட்டை 21-15 என்ற கணக்கில் சாத்விக் சிராக் ஜோடி வென்றது. இரண்டாவது செட்டை 24-22 என்ற கணக்கில் வசப்படுத்திய சாத்விக் சிராக் ஜோடி சீன ஜோடியை வீழ்த்தியது. இதன் மூலம் கொரிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டி சாத்விக் சிராக் ஜோடி தகுதி பெற்றுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நீலகிரி, கோவை மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, அதை ஒட்டிய குமரி கடலிலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் மலிவான விலையில் அடித்தட்டு மக்களை சென்றடைய வேண்டும். சென்னை IIT பட்டமளிப்பு விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வேண்டுகோள். முந்தைய ஆட்சியில் வங்கித்துறையில் ஊழல் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு வங்கித்துறைக்கு புத்துயிர் கிடைத்தது என்றும் பெருமிதம்.
தமிழ் முகமூடியை அணிந்து தமிழர்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். ஏமாற்ற நினைப்பவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டம். தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் பள்ளிக் கல்வியை மாநில மொழிகளில் வழங்க நடவடிக்கை. தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட 22 மொழிகளில் கல்வி கற்பிக்கப்படும் என அறிவிப்பு. தாய்மொழியில் கல்வி என்ற சிபிஎஸ்இ முடிவுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரவேற்பு. சிந்திக்கும் திறனுடன் ஆராய்ச்சிக்கான காரணத்தை அதிகரிக்கும் என்றும் பெருமிதம். கொரிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் இரட்டையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி முன்னேற்றம். அரையிறுதியில் சீனாவின் லியாங் வாங் ஜோடியை வீழ்த்தி அபார வெற்றி. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.